ரைட்டிங் பீக்டு ஹியர்னு நம்ம சொல்ற மாதிரி அமைஞ்ச ஒரு 5 மூவியோட சீன்ஸை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போறது லியோ படத்தோட சீன். He's a freaking badass. இந்த ஒரு லியோ படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே ஒரு மாதிரி ஹாரர் வைப்பில் நல்லாவே தான் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த ஒரு சீனை கொண்டாடுவாங்க. அதுவும் அனிருத்தோட பிஜிஎம்மோட இந்த ஒரு சீனில் அர்ஜுனை பார்க்குறதுக்குமே பயங்கரமாக தான் இருக்கும். பொட்டியை திறந்து நம்ம லியோ தாஸோட ஃபோட்டோவை அப்படியே எடுத்து ஒவ்வொரு கையாக மாறி வந்து நின்னதுக்கு அப்புறமா அர்ஜுன் ஒட்டைக்கிற சீன் அப்படியே லோகேஷ் கனகராஜ் ரைட்டிங்கில் பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாரு. இந்த ஒரு சீனுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது புதுப்பேட்டை படத்தோட சீன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஒரு சீன் தான். கதைப்படி நம்மளோட ஹீரோ ஆப்போசிட் கேங்கில் போஸ்ட் ஓடுறதுக்காக போகும்போது ஆப்போசிட் கேங்கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டும் போது அவரை அங்கே ஆக்சுவலாக காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். மாட்டினவரை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா ஒன்று சாகணும் இல்லை எழுத்து அடிக்கணும், அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த ஒரு விஷயத்த செல்வராகவன் இந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாரு. அதுவும் குறிப்பாக முகமெல்லாம் ரத்தத்தோட நம்ம தனுஷ் நடந்து போகிறாரு, பின்னாடி ஒருத்தர் குத்த வராரு. அப்போ அவரோட ஆக்டிங்கே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமா நடந்தது மட்டும் இல்லாம ஓங்கி 2 குத்து விட்டு ஆளே அவுட் பண்ணிட்டு வில்லன்ட்ட போய் ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க. கொஞ்சம் கூட வலிக்கல. கதையோட ஹீரோ குமார் கொக்கி குமாரா மாறின தருணத்தை இதை விட பயங்கரமா யாராலையும் காட்ட முடியாதுன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு சீனுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது விருமாண்டி படத்தோட சீன். இந்த படம் முழுக்க ரைட்டிங்கில் நம்ம கமல்ஹாசன் பூந்து விளாண்டுருப்பாரு. இந்த ஒரு சீன் எப்படின்னா கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஜெயிலுக்குள்ள இருந்த கைதிகளுக்கும் வெளில இருக்கிற போலீஸ்க்கும் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பத்திரமா அவர் வெளில கொண்டு போய் ஆகணும். போகிறதுக்கு முன்னாடி நாசருக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு போவார். அதோடய நிப்பாட்டி இருக்கலாம். ஆனால் கமல்ஹாசன் யார், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆச்சு. அந்த இடத்துல இப்படி ஒரு சீனை வச்சு நம்மளை மிரட்டி விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீனில் இளையராஜாவோட பீஜமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ராவணன் படத்தோட ப்ரப்போஸ் சீன். உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்க, எங்க கூட இருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு சீன்லாம் மணிரத்னமை தவிர யாராலும் யோசிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சீனை பாருங்க, நம்மால் பர்ஸ் மேலே ஏறி அந்த குழந்தைங்க சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி சுத்தும் போதே அவர் ஐஸ்வர்யா பார்க்குறாரு. அப்படி பார்த்தவங்கள அவரோட காதலை எப்படி சொல்றாருன்னு மட்டும் பாருங்களேன். சுட்டு தள்ளணும் நினைச்சிருக்க கூடாது. நீங்க தைரியமா மன உச்சில குதிச்சிருக்க கூடாது. பதறி அடிச்சு நான் பின்னால வந்துடக்கூடாது. நீங்க கண்ணை திறந்த உடனே என் உசுறு என்கிட்ட திரும்பி வந்துடக்கூடாது. அவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமாவும் டப்புன்னு கட்டுருவாரு. அதுதான் இந்த ஒரு சீனை பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்க, எங்க கூட இருப்பீங்களா? விக்ரமும் சரி, கேமராமேனும் சரி, மணிரத்னமும் சரி, எல்லாருமே பிச்சு உதறி இருப்பாங்க இந்த ஒரு சீன்ல. என்ன மனசுல தோன்ற கருமத்தையும் இப்ப மாத்த முடியாது, நான் பட்டுன்னு கேட்டதையும் மாத்த முடியாது. அடுத்து பார்க்க போறது நாயகன் படத்தோட சீன். யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரோட உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. நாயகன் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தாங்க. கமல்ஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து செஞ்ச சம்பவம் தான் இந்த ஒரு நாயகன் திரைப்படம். அதில் இந்த ஒரு சீன் இருக்குல்ல, மணிரத்னமோட ரைட்டிங்கும் கமல்ஹாசனோட ஆக்டிங்கும் சேர்ந்து பயங்கரமாக இருக்கும். குழந்தை சேர்த்தா கொடுப்பானே அந்த டாக்டர். அதுவும் டாக்டர் மிரட்டுற சீனுக்குலாம் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. டாக்டர் பேர் என்னன்னு आपका नाम क्या है? साफ पूछ रहा है. இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, நான் இப்போ ஒரு 5 படத்தோட சீன் சொல்லியிருக்கேன். அந்த 5 சீனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறதையும், அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீனை நான் விட்டுட்டேனாங்கிறதையும், அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.